தயவு அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. இன்றைய சத்விசாரம் பாகம் 5. அருள் ஒளி திருவை 2.5 கடிகையில் மனம் புரிந்து கொண்டு ஆனந்தமாய் வாழுங்கள். விளக்கம் அளிப்பவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா, திண்டுக்கல். தேகப்பற்றை தவிர்த்து அருள் ஒளியை சார்ந்து கொள்வோரே அந்த அருள் ஒளி திருவை மணந்து பேரின்ப நிலையை பெறலாம். வள்ளல் பெருமானுக்கு இறைவனே அந்த அருள் ஒளி திருவை மனம் முடித்து வைப்பதாக கூறியதை கீழ்வரும் திருவருட்பா பாடலினால் அறிந்து உணரலாம். ஐயுரேல் இது நம்மானை நம்மகனே, ஐயுரேல் இது நம்மானை நம்மகனே, அருள் ஒளி திருவை நிந்தனக்கே மெய்யுரு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம். அருள் ஒளி திருவை நிந்தனக்கே மெய்யுரு மகிழ்வால் மனம் புரிவிப்பாம். விரைந்து 2.5 கடிகையிலே, விரைந்து 2.5 கடிகையிலே கையற வனைத்தோ தவிர்ந்து நீ மிகவோ, கையற வனைத்தோ தவிர்ந்து நீ மிகவோ களிப்பொடு மங்கள கோலோ வையமோ வானோ புகழ்ந்திட புனைக என்றனர் மன்று இறையவரே. திருவருட்பா. இப்பாடலில் அருள் ஒளி திருவை 2.5 கடிகையில் மனம் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. கடிகை நாழிகை என்பது கால அளவை குறிப்பதாகும். ஒரு கடிகை என்பது 24 நிமிடமாகும். இப்பாடலில் கடிகை என்பது இக்கால அளவை குறிப்பது அன்று. 2.5 என்பதன் பொருள் வேறு. 2.5 என்பதன் பொருள் வேறு. உடல்நிலை உயிர்நிலைகளை கடந்து 1 உடல்நிலை, 2 உயிர்நிலைகளை கடந்து 3வது ஆன்ம நிலையில் இறைவன் பாதி நாம் பாதியாக இருக்கும் நிலையே 2.5 எனப்பட்டது. இது முக்கியம், மீண்டும் கவனிப்போம். இப்பாடலில் கடிகை என்பது இந்த கால அளவை குறிப்பது அன்று. 2.5 என்பதன் பொருள் வேறு ஆகும். 1 உடல்நிலை, 2 உயிர்நிலை. இந்த 2 நிலைகளையும் கடந்து 3வதாகிய ஆன்ம நிலையில் இறைவன் பாதி நாம் பாதியாக இருக்கும் நிலையே 2.5 எனப்பட்டது. இவ்வாறு அருள் ஒளியை சார்ந்து வாழும் நிலையை பெற்றால் மேல்நிலை உறலாம். அதாவது கீழ்நிலைக்கு தேகமே நான் என்கின்ற கீழ்நிலைக்கு இறங்காமல் மேல்நிலை உற்று அந்நிலையிலிருந்தே வாழ்ந்திடல் வேண்டும். எச்செயல் புரிந்தாலும் எது செய்தாலும்
அந்த உள்ளொளி நிலையிலிருந்தே செய்யப்படுகின்றது என்ற நினைவு வர வேண்டும். புறத்தை பற்றி கொள்ளாமல் விடுத்து அகநிலையை பற்றி கொண்டு நழுவாமல், அங்கிருந்து நழுவாமல், அகநிலையிலிருந்து நழுவாமல் எந்த வேலையும் செய்தல், எங்கேயும் சென்று வரல் போன்ற காரியங்களை செய்து கொண்டு வாழ்தல் வேண்டும். வள்ளல் பெருமான் ஞானசரியை பாடல் ஒன்றில் அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே, அகமறியீர் அனகம் அறிந்து அழியாத ஞான அமுத வடிவம் பெறலாம் அடைந்திடுமின் ஈண்டே என அழைக்கின்றார். எங்கும் நிறை பரம்பொருளே நம் சிறநடுவில் கடவுள் ஆன்மாவாக விளங்குகின்றார். அந்த கடவுள் ஆன்மாவே நாமாக இருக்கின்றோம். எனவே தேகப்பற்றை தவிர்த்து அகத்தே விளங்கும் அருள் ஒளியை சார்ந்து அதுவாக பொருந்தி வாழ்தல் வேண்டும். அப்படி வாழ்வதால் உள்விளங்கும் அருள் ஜோதியே அருள் அமுதமாய் பெருகி உயிர் உணர்விலும் உடலிலும் கலந்து புற தேகத்தையும் அருள் வண்ணமாய் மாற்றிவிடும் என்று விளக்கப்படுகின்றது. தயவு நெறி கொண்டு கடவுள் இல்லறமாகிய அக ஆண்மை இல்லத்திலிருந்து வாழ்ந்து வரும்போது, தயவு நெறி கொண்டு கடவுள் இல்லறம் ஆகிய அக ஆண்மை இல்லத்திலிருந்து வாழும்போது நோய், கவலை போன்ற எந்த துன்பம் வந்தாலும் கலங்கிட வேண்டுவது இல்லை. ஏனெனில் அவைகள் எல்லாம் சோதனைகளாக தரப்படுகின்றன. அந்த சோதனைகள் நம்மை பக்குவப்படுத்தி மேல்நிலைக்கு ஏற்றும் பொருட்டே வழங்கப்படுகின்றன என்பதை நாம் அறிய வேண்டும். வருகின்ற துன்பங்களை தந்திர மந்திர உபாயங்களினால் வென்றுவிட முடியாது. முயற்சியால் ஓரளவு பயன் உண்டாகலாம். இயற்கை நியதிப்படி எது நடக்க வேண்டுமோ அது நடந்தே தீரும். அதுவே விதிக்கப்பட்டுள்ள விதி சட்டம். இந்த விதியை ஊழ் என்றும் வினை என்றும் சொல்லுவர். இதனை மாற்ற யாராலும் இயலாது என்று சொல்லுவர். ஆனால் வள்ளுவரோ அதனையும் வெற்றி கொள்ள வழி சொல்லுகின்றார். அதாவது ஒரு குறளில் ஊழையும் உப்பக்கம் காண்குவர் உழைவின்றி தாழாது உஞற்றுபவர். ஊழையும் உப்பக்கம் காண்குவர் உழைவு இன்றி தாழாது உஞற்றுபவர். உப்பக்கம் காண்பர் என்றால் புறமுதுகு ஓடச் செய்வர் என்று பொருள். இதில் தாழாது உஞற்றுபவர் என்றால் தாழாது என்பது கீழே வராமல் என்ற பொருளை தரும். அதாவது தேகமே நான் என்ற முந்தைய மருள் நிலைக்கு மறுபடியும் கீழே வராது இருக்க வேண்டும் என்பது பொருள். ஒளி நிலையிலிருந்து தாழாது வாழ்வோர் ஊழையும் வெல்லுவர். சனி பிடிக்கிறது என்கின்றனர். அதற்கு கோவிலை சுற்றுகின்றனர், அர்ச்சனைகள் தானங்கள் செய்கின்றனர். இதனால் சனி தோஷத்தால் வருகின்ற துன்பங்களிலிருந்து தப்பிவிடலாம் எனவும் நம்புகின்றனர். மன ஓர்மையோடும் நம்பிக்கையோடும் செய்வதால் சிறிதளவு பயன் பெறலாமே ஒழிய முழு பயனை அடைந்திட முடியாது. ஆனால் தயவு நெறியில் தயவு ஒளியை பற்றி கொண்டு வாழ்ந்தால் அதனையே சார்ந்து
அதுவாகி நின்று வாழ்வோரை நாள்தான் என் செய்யும், கோல்தான் என் செய்யும், எந்த சனி தோஷத்தையும் வெல்ல முடியும். அதற்கு இன்று நமக்கு தயவு நெறி கிடைத்துள்ளது. தயவு என்பதில் தா என்ற எழுத்து நம் மெய் அறிவாகவும், யா என்ற எழுத்து நம் உயிர் உணர்வாகவும், உ என்ற எழுத்து உடலாகவும் கொள்ளப்படும். உயிர் உணர்வில் தயவு பெருக உடலின் துணையையும் கொண்டு ஒளி நிலையில் வாழ வேண்டும். ஒளி நிலையில் வாழ வேண்டும். தயவு ஆகிய கடவுள் இல்லத்தில் தயவு ஆகிய திருவை மணந்து தயவு என்னும் பேரின்ப நிலை பெற்று வாழ்வோம். தயவு கடவுள் விளங்கும் ஆலயமே எவர்க்கும் உரிய சொந்த இல்லமாகும். நம் தயவு கடவுள் விளங்கும் சிறநடு சிற்றம்பல ஆலயமே எவர்க்கும் உரிய சொந்த இல்லமாகும். இதில் தயவு ஒளியோடு கூடாமல் கூடி வாழுகின்ற வாழ்வே இயற்கையான கடவுள் விதித்துள்ள இல்லற நெறியாம். இதில் தயவு ஒளியோடு, அதாவது அருள் ஒளி திருவோடு கூடாமல் கூடி வாழுகின்ற வாழ்வே இயற்கையான கடவுள் விதித்துள்ள இல்லற நெறியாகும். இந்த மேலான வீட்டு நெறியாகவும் விளங்குவது. இவ்வீட்டினை அறிந்து அடைந்து தயவு வாழ்வு வாழாது புறத்தே எங்கிருந்து எந்த ஒரு நெறியை மேற்கொண்டு எப்படி வாழ்ந்தாலும் பிறவி பெரும்பயனாம் பேரின்ப வாழ்வு பெற முடியாது. ஆகையால் இறை உண்மையும் அதனால் ஆணை செய்யப்பட்டுள்ள அக இல்லற வாழ்வையும் அதனால் ஆணை செய்யப்பட்டுள்ள அக இல்லற வாழ்வையும் தான் உலகில் எவரும் மேற்கொண்டு ஒழுக வேண்டும். சுத்த தயாநெறி விளங்கும் காலம் இவ்வுண்மை இல்லறமே எவராலும் ஏற்றுக்கொள்ளப்படும். இது ஆண்டவர் திருவுள்ளமும் நமது கடமையும் ஆகும். தயா இன்ப நெறி ஓங்குக பரவுக உலகெங்கும். தயவு. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன். தயவு.